ஜனநாயக நாடான தென்கொரியாவில் கடந்த 50 ஆண்டுகளில் முதல் முறையாக திடீரென அறிவிக்கப்பட்ட இராணுவ ஆட்சி பிரகடனம் கடும் எதிர்ப்பு காரணமாக திரும்ப பெறப்பட்டது. தென்கொரிய அதிபர் யூன் சாக் யோல் இராணுவ ஆட்சி பிரகடனத்துக்கான அவசர நிலை அறிவிப்பை வெளியிட்டார். வடகொரிய ஆதரவாளர்களின் ஆட்சி கவிழ்ப்பு முயற்சியை முறியடிக்கவே இந்த நடவடிக்கை என்று அவர் தொலைக்காட்சி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையில் தெரிவித்தார். நாட்டை காப்பாற்ற அவசர நிலை பிரகடனத்தை தவிர வேறு வழியில்லை என்றும் கூறினார். எனினும் அவரது நடவடிக்கைக்கு கடும் எதிர்ப்பு எழுந்தது. அவசர நிலை பிரகடனத்துக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. அதன் மீது நடத்தப்பட்ட வாக்கெடுப்பில் மொத்தமுள்ள 300 உறுப்பினர்களில் 190 பேர் அவசர நிலை பிரகடனத்துக்கு எதிராக உள்ளனர். இதன் மூலம் தென்கொரிய அதிபர் அறிவித்த அவசர நிலை பிரகடனம் அந்நாட்டு நாடாளுமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டது. இதனையடுத்து அவசர நிலை அறிவிப்பை அதிபர் யூன் சாக் யோல் திரும்ப பெற்றார்.